பெண்களின் உரிமைக்காக எப்போதும் போராடும் ஒரு தேசம். இந்த தேசத்துல பெண்களை இழிவுபடுத்துறதுக்காக ஒரு கும்பலே இருக்கு. பெண்களை நாம பொறுமையின் கடவுளா மதிக்கிறோம். வேதனைய சாதனைகளா மாத்துறது தான் பெண்ணினம். ஒரு மகளா, ஒரு சகோதரியா, மனைவியா, அம்மாவா பெண்ணினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு தன்னோட நினைவுகளை மட்டும் விட்டுட்டு போறவ தான் பெண். இதுதான் பெண்ணின் பெருமை. இன்னொரு உயிரை உருவாக்குற பெண் இன்னைக்கு பாதுகாப்பா வாழ முடியுதா? நிச்சயமா இல்லை. ஒரு பெண் குழந்தை பிறந்து வளரும் போது அவளோட வளர்ச்சியை பத்தி தான் பெற்றோர்கள் நினைக்கிறாங்களே தவிர அவளோட பாதுகாப்பை பத்தி நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு. எல்லாருக்கும் எதுவும் நம் எல்லாருக்கும் எதுவும் எதிரில் நடக்கும் குற்றம் களைந்தால் துன்பமில்லை நாளும், துன்பமில்லை நாளும். நதிகள் ஓடும் நாட்டில் தானே பசியில் வாடும் ஏழைகள் கோடி. காரணம் யாரு யோசிச்சு பாரு. தெருவில் பிச்சை எடுக்கும் கையில் பால் மனம் இன்னும் மாறவில்லை. கார்கள் ஓடும் சாலையில் பாரு, கால்கள் இழந்தவன் கூச்சலை கேளு. ஒரு ஜான் வயிற்றுக்கு படுறான் பாடு. சுதந்திர மண்ணில் துயரம் தானே வறியவரின் பாடல், வறியவரின் பாடல். பட்டினி சாவு எத்தனை இங்கே, பட்டை அடித்து கிடக்கான் இங்கே. பசிக்கும் வயிறை வேடிக்கை பார்த்து ஏளனம் செய்யும் கூட்டமும் இங்கே. ஒடுக்கப்பட்டவன் துணிந்து எழுந்தால் உலகம் தாங்குமா? பதிலை சொல்லு. சுதந்திர மண்ணின் துயரம் தானே வறியவரின் பாடல், வறியவரின் பாடல், வறியவரின் பாடல், வறியவரின் பாடல்.
बार बार बोल चुका है, कदम करने का था साले को, मौका मिला फिर भी छोड़ दिया। बेवकूफ, ऐसा दोबारा मेरे सामने मत आना, समझा? बैंक का टक्के मारन साहब नमस्ते सर। Now you look smart. மார்னிங் சார். Morning. சார் மாறன் சார், Morning. என்ன சார் 2 நாளா ஆளையே பார்க்க முடியல? காத்து வாங்க போயிருந்தேன். சார் விளையாடாம விஷயத்துக்கு வாங்க. கமிஷனர் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. உங்க ஃபோன் வேற என்கேஜ்டா இருந்தது. Engaged. ஓ, உள்ள போங்க, நிறைய கிடைக்கும். யாருக்கு? கமிஷனருக்கு தான். அப்புறம் தாராவில யூசப் பட்டேலும் அவன் அடியாலும் ஷூட்டட். உண்மையை சொல்லுங்க சார், நீங்க தானே? யாருக்கிட்டே சொல்லாத. என்ன சார் இதெல்லாம் போய் சொல்வேனா? இதெல்லாம் ஒரு பாடம் தான் சார். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் வருது இல்லை, சொந்தம் புத்தியில் வருது. இந்த மாதிரி மசில்ஸ் மட்டும் ஏற்றி பிரயோஜனம் இல்லை. बेटा वेपन इंचार्ज को बुलाओ. अबे वेपन इंचार्ज को बुलाओ. मैं कम इन सर. நீ தான் உள்ள வந்துட்டியே, அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மார்னிங் சார். எங்கேயா போன? கடந்த 24 மணி நேரமா நீ எங்க போய் தொலைஞ்ச? Not 24 hours sir. Exactly 37 hours sir. வாக்கி டாக்கில ட்ரை பண்ணோம், அப்பவும் நீ கிடைக்கல. அதோட உன் மொபைல் ஆல்வேஸ் என்கேஜ்ட். ஏதாவது முக்கியமான வேலை சார், இப்போ ட்ரை பண்ணுங்க கிடைக்கும். See, the budget session is going on. லஞ்சுக்கு முன்னாடி அந்த டீடைல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சிஎம் ஓட டேபிள்ல இருக்கணும், புரியுதா? So may I come in? என்ன சொல்ல வரீங்க மாறன்? சார் ஒன் செக். அச்சா தம்பி, இந்த கன்னை எடுத்துக்கோ, பேரலை நல்லா க்ளீன் பண்ணு. எஸ் சார். பேரல் கிளீனிங் சார். So you did it. அந்த யூசப் பட்டேல் யாருன்னு உனக்கு தெரியுமா? யூசப் பட்டேல், who cares? He is nothing to me. என்ன பொறுத்த வரைக்கும் அவ கேவலமான ஒரு சமூக விரோதி. That's all I know. So what? ஸோ நீங்கள் சொல்கிற யூசப் பட்டேல் வாஸ் ஷாட் அட் தாராவி. சார் 2 மாதம் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். தாடி கூட ஷேவ் பண்ணல. தாடி வச்சு 2 மாசம் இல்ல, 2 வருஷத்துக்கு மேலாச்சு. I shot him with 2 pellets dipped in cyanide to give him a royal death. அப்போ ப்ரூஃப் கிடைக்காதுல்ல? ஓகே சார், ஐ எம் லீவிங். நான் போய் குளிக்கணும். சிவாஜி சார் சாங் மாதிரி இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம். சார் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஐ எம் அட் யுவர் சர்வீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஷாலினி நாயருக்கு இந்த விருதை வழங்குறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். மரியாதைக்குரிய மத்திய மந்திரி PV தாமஸ் அவர்கள் இங்கே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வர இருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்க வேண்டி இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்ல நீ கவலைப்படாம இரு. இந்த பள்ளியின் சிறந்த மாணவியான ஷாலினி நாயருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மாநில கலெக்டர் முகமது ரியாஸிடமிருந்து அவார்டை பெற்றுக்கொள்ள மாணவி ஷாலினியை மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார்.
நம்ம ஊர்காரங்களை விட வெளிநாட்டுக்காரனுங்க பெரிய பிச்சைக்காரனுங்கடா. ஏன் என்னாச்சு? டாலரும் பவுண்டும் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா போட்டுருக்கலாம்ல. ஒருவேளை அவங்களும் நம்ம ஊருக்கு வந்து இங்கேயும் பஞ்சம் போல இருக்கு. டேய் ஃபாரினர்ஸ் வரதுனால தான்டா இந்தியன்ஸ் 5-10 போடுறாங்க, தெரிஞ்சுக்கோ. சீக்கிரம்டா, நேரம் ஆகுது, நான் போகணும். இன்னைக்கு எவ்வளோட கலெக்ஷனு? என்ன ஒரு 2000 ரூபா தேரும். சரி நீ ஒன்று பண்ணு, அவகிட்ட ஒரு 500 ரூபா கொடு. கணக்கெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்தா புடி. எவ்வளோ தைரியம் உனக்கு? சாரி சாரி பிரதர். என்னங்கடா மேல தண்ணி பட்டுருச்சுன்னா சொல்ல, நானே தொடச்சு விட்டுறேன், கவலைப்படாதடா. வண்டியில ஏறு. வேணாம் சார், எங்க வண்டியிலே போய்க்கிறோம். ஏறா வண்டியிலனா. என்னாச்சு? பாட்டு கூத்துன்னு இருந்தாலும் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது இவனுங்க லட்சணம் என்னன்னு. உங்களுக்காக தான் சும்மா இருக்கேன், இல்லன்னா அடிக்கிற அடியில பல்லு 32 கீழே விழும். நாங்க எதுவும் பண்ணலாமா? அவங்க தான் தேவையில்லாம சண்டைக்கு வந்தாங்க. லீனா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? போதும் போடா உள்ள. ம். இவங்களால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? சும்மா மிரட்டி வச்சம்மா, அதை விடுங்க. அந்த இன்னொருத்தனால தான் பிரச்சனையே. அது இருக்கட்டும், ஷாலு எங்க? உள்ள படிச்சிட்டு இருக்காப்பா. சரி, நான் வரட்டா? சரிப்பா. பா செமாடி, உடம்பெல்லாம் வலிக்குதுடா. அம்மா உங்களுக்கு தோணுதாம்மா நாங்க இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணிருப்போம்? இது வரைக்கும் அப்படி தோணல, ஆனா இப்போ அதெல்லாம் விடுங்கம்மா, பாலா சார் எஸ்ஐ புத்தியை காட்டுறாரு. சரி, எங்க தங்கச்சி எங்க? தங்கச்சி பரிசும் பட்டமும் வாங்குறா, ஆனா நீங்க ஊர் ரொம்ப இழுத்துட்டு வரீங்க. என்னோட கையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதானா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஷாலினி. என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். மொபைல். Thank you, thank you so much. அப்படி போடு. அங்க மொபைல் அடிச்சுட்டு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கான். ஹை, கேமரா கூட இருக்கு, சூப்பர். ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இது ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு எதுக்குடா மொபைல்? சரியா சொன்ன, இவளுக்கு எதுக்குடா மொபைல்? இனிமே இவ படிச்ச மாதிரி தான். அவளுக்கு மொபைல் வேணும்னா வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாதாடா? ஷாலினி உனக்கு மட்டும் தான் தங்கச்சியாடா? என்ன இருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே. ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இவன் ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான். டேய், நாகர்கோயில்ல மீன் லோட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். போயிட்டு வரமா? பியூட்டிஃபுல். இங்க கூட ஃபோன் சூப்பரா இருக்கு. நீ மட்டும் பார்த்தா போதுமா? கூட நானும் பார்க்கறேன். டேய் ஷாலினி ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கா, சீக்கிரமா வா. என்னது? மொபைல். உங்க மணியனை வாங்கி கொடுத்தாரா? அவர் ஒன்னும் வாங்கி கொடுக்கல. ச்சே, நீ அதிர்ஷ்டக்காரிடி. எங்க தாத்தா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சேம் சிச்சுவேஷன் எங்க வீட்லயும் தான். ஏய், அந்த டானி வரா, போனை மறைச்சு வை. ஓ, புது போனா? ஆமா. எது வருது உனக்கு நீ என்ன? சும்மாரு. எதுக்கு இப்ப அவகிட்ட போனை கொடுத்த? அது திரும்ப வாங்க. எனக்கு இந்த மாதிரி டுபாக்கூர் போன் எல்லாம் பிடிக்காது. என்கிட்ட பிளாக்பெரி போனே இருக்கு. ஆமா, பெரிய பிளாக்பெரி வந்துட்டான். சீ, போடா. வாடா, நம்ம போலாம். கிறிஸ்டோபர்ண்ணா, ஒரு பொண்ணோட நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 9495358955. அவளும் எங்களோட 10th தான் படிக்கிறா. அப்புறம் போன தடவை நம்பர் கொடுத்ததுக்கு ஃபோனாக கொடுத்தீங்க, இப்போ காசாக கொடுத்துருங்கண்ணே. நம்பர் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஹலோ அம்மா, வாட்ஸ் தி டைம் நவ? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிடா. This is too much. Mummy is on the way. Hardly 10 minutes. Sorry-டா.
சுசி ஐம் பிஸி ரைட் நவ். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஐல் கால் யூ பேக். ஓகே சாரி. திஸ் இஸ் டூ மச். What happened? எதுக்காக இந்த லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட்ஸ்? எனக்கு 5 மணிக்கெல்லாம் போகணும். தட்ஸ் ஆல். Listen ஆர்த்தி, இது ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்ல. ஹியர் கஸ்டமர் இஸ் த கிங். அதெல்லாம் விடு, நீ உட்காரு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? ஆர்த்தி, யூ லுக் so cute. எனக்கு தெரியும். மத்த பொண்ணுங்க கிட்ட இப்படி வழியறத விட்டுட்டு சொந்த பொண்டாடி கிட்ட கொஞ்சம் சிம்பத்தி காட்டலாமே. That's ஆர்த்தி. இந்த தைரியம் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கஷ்டம். ஐ அம் கோயிங். ஹலோ அம்மா கிளம்பிட்டேன். இல்ல உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நான் எவ்வளவு கேவலமா திட்டுறேன். உங்களுக்கு வெக்கமே இல்லையா? நோ நெவர். ஆர்த்தி இல்லாத ஒரு ஆபீஸர் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. காத்திருக்கேன் ஒரு இளவு காத்த கிளிய போல. ஆளை பாரு, இளவு காத்த கிளியாம். நீ தியா தானே? உடனே என் கூட வா. உங்க அம்மா ஒரு கார் அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. பட் ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு ஹர். நான் இப்பதான் எங்க மம்மி கூட பேசுறேன். நிலம தெரியாம பேசாத. நான் என்ன பொய்யா சொல்றேன்? வா, என் கூட வான்னு சொல்றல. வா, உள்ள வா, சீக்கிரம் வா, உள்ள ஏறு. தியா அம்மா ஸ்கூல் கேட் கிட்ட வந்துட்டமா? ஏய் என்ன பண்ற? குடு. ஏய் குடு குடு. குடு வீடு. போடு குடுறயா? குடு. அம்மா! தியா! பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மும்பை மாநகரில் கடந்த ஒரு வாரத்தில் 3 பெண்கள் கடத்தப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். जल्दी किल्ला मत बोल। इस लड़की को किसी ने देखा क्या? पता नहीं सर. कहाँ है लड़की? बोल. नहीं सर. अबे बोल. अरे साहब. अरे साहब वो तो देखने में मर्द है मगर नामर्द है. हम नामर्द आपको मर्द वाली काम करके दिखाएंगे. पूछिए ना साहब. ये देख, इसे ध्यान से देख. इस लड़की को तूने कहीं देखा है क्या? बोल, ठीक से देख. ये तो पता नहीं मगर चंद्रा जी जानते होंगे. आओ दिखाता हूँ. आओ ना. रुक साले. चंद्रा जी कहाँ है? नहीं चाचा जी, नहीं नहीं चाचा जी, नहीं नहीं. Come on baby. नहीं चाचा जी. ಕಣ್ಣ ಮುಚ್ಚಗಳೇ ಅಲ್ಲಮ್ಮ. इधर आओ baby, इधर आओ. हाँ ठीक है, let's go. आओ. அங்கிள் கூட விளையாடினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம். ரொம்ப சூடா இருக்குல்ல? அங்கிள் ட்ரெஸ் கட்டிடுறேன். இப்போ நான் கட்டிக்கிட்டு உன்னை கண்டுபிடிப்பனா? அப்புறம் நீ வந்து என்ன கண்டுபிடிக்கணும். बेटी आओ बेटी आओ. कहाँ है तुम? आओ. मिल गया. नमस्ते मारन साहब, आइए. ये लड़की को देखा है? नहीं मालूम. தெரியாது. இல்ல, கேவலம் உன்ன மாதிரி போலீஸ்காரனுக்கெல்லாம் பதில் சொல்லி பழக்கம் இல்லை இந்த சந்திராஜிக்கு.
எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. நீ சொல்லுவ, சொல்ல வைப்பேன். ஏய், இவனை தூக்கி வண்டியில போடு. छोड़ दो मुझे। ना छोड़ दो। चल चल। चंद्रा जी, फैज बॉय को फोन पे बोल दिया। கயஸ் கயஸ் கண்ணா, இதுவரைக்கும் நான் கேட்காத பேராயிருக்கேன். டாலி செக் இட் அவுட் சார். ஃபுல் டீடைல்ஸ் எடு. எஸ் சார். ரிலாக்ஸ் மரன் சாப், ரிலாக்ஸ். நீங்க தேடிட்டு வந்த பொண்ணு இந்நேரம் காயஸ் கண்ணாவோட கைக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பா. எடுங்க எடுங்க மரன் சாப், तेरे चाचा की फोन. बात करो मरन साहब. கண்ணா, கண்ணு முடிக்க. இதையெல்லாம் நீ பார்க்க கூடாது. Have fun. Finish. सालू को जानता है क्या? सालू को जानता है क्या? बैंड्रा में डिस्कोथेक में होगा। वो चश्मे वाला जो नाच रही है वो भी था। वो जीना ड्रेस। काम। बोल साले। मैं सिर्फ ड्राइवर हूँ। थोड़े नहीं पता। मार क्या बे? नाम क्या? सालू। सालू तेरे की खराब सादे। टूट गए तो कौन मारेगा साले? Hey, do you know who I am? Do you know who I am? Do you know Vetrimaran? You know Vetrimaran IPS? The police? I kill people. I kill people. Do you know this girl? You know this girl. I kill people. You know this girl. You know her. Hey, நீ தமிழ்நாடா? தமிழ் பொண்ணா? சொல்லடி. இந்த பொண்ணங்க இருக்கா? உனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணங்க இருக்கா? உண்மையை சொல்லு. இல்ல நான் சுட்டு கொன்னுடுவேன். I'll kill you. இந்த பொண்ணு உனக்கு தெரியும்? उनका तेरी टॉयलेट इज क्लोज। क्यों? क्या हुआ? भाई अंदर काम कर रहा है। चल निकल। अबे निकलना। இந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
உண்மையை சொல்லு, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு உனக்கு தெரியும்? சொல்லு சொல்லு. இந்த பொண்ணு கடந்த 1 மாசமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவள. சரி. இந்த பொண்ணு அன்னைக்கு நாங்க கடத்தி சாக் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். சாக்கிர், ஊசி, அவர் யாரு? சொல்லு சொல்லு. கம் ஆன் ப்ளீஸ். அவன் கயஸ் கனாவோட ஆளு. கயஸ் கண்ணா? ஊசி பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கோம். நோ வேர் இஸ் ஷி? இந்த பொண்ணுங்க. கம் ஆன் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவளை சவுத் சைட் பக்கமா கூட்டிட்டு போயிட்டாங்க. சவுத்? சவுத்ல எங்க? கேரளா. கேரளா? ஓகே, கேரளாவில் எங்க? ஹவ்? எப்படி கூட்டிட்டு போனாங்க? எப்படி? கண்டெய்னர்ல. கண்டெய்னர்? ஹவ்? The girls are transported in sophisticated containers. Sophisticated containers? I don't know anything else. Please. Leave me. Sorry, sir. I can smell a long journey. I need a car. ஒரு நல்ல கார் வேணும். Back, borrow or steal. I don't care. இப்ப நான் போறேன். ஆனா நீ சொன்னதுல ஏதாவது போய் இருந்தது ஞாபகம் வச்சுக்கோ. I will come back and kill you. நீ இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? விளக்கு வைக்கிற நேரமாச்சு, போய் அதை பாப்பியா? இந்த டிவிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வைய, இந்நேரம் கதறி அழுது இருக்கும். ஆமா, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குட்டை பாவாடெல்லாம் போடாதுன்னு. நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன் தாத்தா. பொண்ணுங்களுக்கு எப்பவும் அடக்கம் ஒடுக்கம் வேணுமா? கிருஷ்ணா 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 அப்பா கிருஷ்ணா. பகவானே, எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்பா. கிருஷ்ணா கிருஷ்ணா. ராம 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 பாகி மாம் ராம கிருஷ்ண வாசுதேவ முகுந்த ராம பாகி. கொஞ்சம் உறக்க சொல்லாமல்ல, நீ சொல்றதை கேட்டு ராமனும் கிருஷ்ணனும் கோச்சிக்க மாட்டாங்கம்மா. ராம 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 பாகி மாம் ராம கிருஷ்ண வாசுதேவ முகுந்த. ஹலோ. ஷாலினி, என்ன இந்நேரத்துல? அது அந்த பையன் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றான். நீ தைரியமா இரு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஃபோன் வர வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? என்னோட நம்பர் அவனுக்கு யாரு கொடுத்ததுன்னு தெரியல. அவன் தான் கொடுத்திருப்பான், அந்த டேனி. இன்னுமா போன்ல பேசிட்டு இருக்க? ஏய், தாத்தா கூப்பிடுறாரு. நாளைக்கு நேரில் மீட் பண்ணும்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம். பை, குட் நைட். ஒன்னு டிவி பாக்குறா, இல்லனா போன் பேசுற. படிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுடு. என்ன தாத்தாவுக்கும் பேத்திக்கும் சண்டை? இவ பண்ற கூத்துக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணா நல்லவன், இல்லனா கெட்டவன், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னடா சரிதானே? எங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு பாரமா தானே இருந்துட்டு இருக்கோம். நீங்களா ஏன்பா அப்படி நினைக்கிறீங்க? இங்க பாருடா,
நான் எப்ப பார்த்தாலும் எதுக்காக பேர குழந்தைகளை திட்டிகிட்டே இருக்கேன் தெரியுமா? அவங்க நல்ல முறையில வளரணும், கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அது எல்லாம் எனக்கும் தெரியும்பா. நீங்க முதல்ல வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 2 பேரும் போய் படிக்கணும் என்ன? இதான் காப்பாத்தணும்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கு அவனுக்கு நம்பர் கொடுத்த? நான் ஒண்ணு கொடுக்கல. பாரு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஹே பிக் அப். ஏய் ஷாலினி வேண்டாம் எடுக்காத. நீ போன் எடுறி. அது எவனு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஸ்பீக்கர்ல போடு. என் பேர் வருண். நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு ஷாலினினா இல்ல ஷாலுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்டூபிட். என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். ஓகே நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், போதுமா? என்ன சொன்னா? சொன்னது கேக்கலையா? He loves me. ரொம்ப நேரமா உங்க எல்லாரும் இங்க நான் பார்க்கறேன். What's going on here? Nothing, sir. Go to your classroom. Hurry up. சீக்கிரம் வா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் ஒரு அம்மா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு யாரோட சிம்பத்தியும் தேவையில்ல. I want my daughter back. ஐயா, சொல்லாமலாம் வந்திருக்கீங்க. ஒரு கேஸ் விஷயமா? அம்மா எங்க? அம்மாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் செக்அப் தான். ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்ப்பாரு. கீரை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவார். அப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி. போகிறப்ப 500 ரூபா ஃபீஸ் வாங்குவார். டாக்டர் வாங்க மாறன். எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து? அம்மாவுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குல்ல, அப்பப்போ ஏதாவது வரும். ஆமாம். இதுக்கு மேலேயும் அம்மாவை நீங்கள் தனியாக விட்டுட்டு போகிறது அவ்வளவு நல்லதில்லை. நீங்கள் ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். வேலை, வீடு, உங்கள் பொண்ணோட படிப்பு இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்ல வரல. யூனோ, அவங்க தனிமையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை மாறன். உங்கள் அம்மாவுக்கும் உங்களை விட்டா... எப்பப்பா வந்த? இப்பதான் அம்மாவை பார்க்கணும் தோணிச்சா? என்னடா இழைச்சிட்டேன். இப்பதான் உங்க பையன்கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். டாக்டர், என்ன செக் பண்ணிட்டீங்களே? காபி குடிச்சிட்டீங்களே? அப்ப கிளம்புங்க. அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணாயிட்டீங்க, என்ன வெளியில துரத்துறீங்க? சரி மாறன், அம்மா பாத்துங்க. மாறா, உள்ள பாப்பா. என்ன நினைச்சீங்க? கவலைப்படாத. ஆமா, நீ வரத சொல்லவே இல்லையே. ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்தேன். பேச்சு வாக்குல எல்லாத்தையும் மறந்துட்டேன். வீட்ல எப்படிப்பா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் இருமா. ஹலோ சைபர் செல், நான் டிசிபி வெற்றிமாறன் ஃப்ரம் மும்பை போலீஸ். ஏசிபி நந்தகுமார் வந்தா நான் கேரளால இருக்கேன்னு சொல்லுங்க. டேய், அந்த போன் எப்படி குடுறா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிறேன்டா. போனை கொடுங்க. அப்புறமா பேசிக்கலாம். போனை கொடு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் வேலை. பாலாசா சில சமயத்துல 100% போலீஸாவே மாறிடுறாரு. அதனாலதான் பாக்குற எல்லாரையும் கிரிமினலாவே பாக்குறாரு. டேய் விட்றா, நம்ம மேல அவருக்கு எப்பவுமே தனி பாசம் இருக்குடா. ஃபோன் வந்தோடனே இவ எதுக்கு உள்ள போறா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்டா. என்னம்மா? என்ன ஃப்ரெண்ட்ஸோ? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எதுக்குடா அவளுக்கு மொபைல்? போங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் சாப்பிடுறா. சும்மா சீன் போடுறான். நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போறான் பாரு. ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் 3rd செமஸ்டர் படிக்கிறதா சொன்னான். என்ன பார்க்கணும்னு ஒரே தொல்லை பண்றான். ஹே, ஒரு தடவை போய் பாருடி. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ போய் பாரு, அவ ஒண்ணு முழுங்கிட மாட்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி? நாங்க கிளம்புறோம். பாய். ஓகே பாய். பாய்மா. பாய். நான் அப்புறம் கூப்பிடுறேன். போன்ல யாரு? அஞ்சலி. அஞ்சலி போய் படிக்கிற வழியா பாரு. என்னப்பா ஆச்சு உனக்கு?
வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க. ஒன்றும் இல்லைம்மா. எதுக்குப்பா இப்படி ஓயாம வேலை செய்யற? இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. மாறா, அம்மா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ போய் தூங்குப்பா. காலையில எழுந்து சீக்கிரம் போகணும்னு சொன்னல. தோ வந்துட்ட மணியனா. ஏ ஷாலினி, இந்த லஞ்ச் பாக்ஸ். நீ எதுக்கு ஃபோன் கட் பண்ண? அதான் அந்த அஞ்சலினா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன்னு சொன்னா. நீ வண்டி எடு போலாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? அஞ்சலியோ பெருச்சாலியோ நீ இப்பெல்லாம் ஓவரா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் நல்லா படிப்பேன்னா. ஏய் ஷாலினி வந்துட்டாடி. மொபைலை வச்சு ஓவரா விளையாடாம படிக்கிற வழியை பாரு. சரிண்ணா. என்னாச்சுடி? ரொம்ப ஓவரா பண்றான்டி. தற்கொலை செஞ்சுப்பேன் மிரட்டுறான். அப்படி மட்டும் பண்ணிட்டு தொல்லை தீர்ந்தது. ஒரு தடவை போய் பாரு. வேணாம், நீ அவனால ஒண்ணு போய் பார்க்க வேண்டாம். ஓடி. இந்த தேவி சரியான பயந்தாங்கோழி. ஆமா, இவ பெரிய தைரியசாலி. அவனா? நீ போன் எடுத்து பேசுடி. எங்க வரணும்னு கேளு. போன் எடுத்து பேசுடி. நான் சொல்றபடி கேளு. ஹலோ ஷாலினி, ப்ளீஸ் ஃபோனை கட் பண்ணாத. இன்னைக்கு நான் உன்னை எப்படியாவது மீட் பண்ணணும். உன்னை பார்க்கணும், பேசணும். அவ்வளோதான். வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே, நான் எங்க வரணும்? ஹாய் ஷாலினி. என்னாச்சு? எனக்கு கால் பண்ணது நீதானா? ஆமா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லதான் வந்தேன். என்ன சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு லவ் பண்றதுக்கும் எஸ்எம்எஸ் பண்ணி உன் கூட விளையாடுறதுக்கும் டைம் இல்ல. அதனால என்ன இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணா நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்னு அடிப்பாங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் மொபைலை திரும்ப வாங்கிடுவாங்க, அவ்வளவுதான். உன்னோட இந்த கேரக்டர் பார்த்து தான் நான் ஃப்ளாட் ஆனேன். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்புறம் ஷாலு, என்னைக்காவது உன் மனசு மாறிச்சுன்னா நீ... அதெல்லாம் நடக்காது. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஒரு காஃபி? வேண்டாம், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஐ வில் ட்ராப் யூ. நோ, பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். யாரு சொன்னா நான் பைக் வச்சிருக்கேன்னு? நான் கார் வச்சிருக்கேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ப்ளீஸ். ஓகே, ஆனா நான் பேக் சீட்ல தான் உட்காந்துப்பேன். ஓகே, கம் ஆன், கம். நாம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பொண்ணு அனுப்பிட்டேன்.
சுரப் லைன்ல இருக்கான். சுராப் போல். பாய் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அனுப்பிட்டேன். வயசு என்ன? 13 வயசு இருக்கும் பாய். 13? சூப்பர், குட், வெரி குட். சாத்தம்பட்டியில் இருக்கிற செல்வத்துக்கிட்ட எல்லா பொண்களையும் ஒப்படைச்சிடு. ஆனா அந்த மும்பை பொண்ணை மட்டும் ஐ வாண்ட் ஹர் ஹியர். ஓகே பாய். போட்டோவையும் வெர்ஜினிட்டி சர்டிஃபிகேட்டையும் வாங்க மறந்துடாத. சரிங்க பாய். கஸ்டமர் வெயிட் பண்றாரு. Hello. Long time no see, huh? Long time. Is everything fine, huh? I'm eager to see the girl. Okay, baby. Hey, how is she? Nice. Thank you, Kashji. Virginity certificate? Yeah, perfect. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, வந்துருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க சாவித்திரியம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம். என் பொண்ணு எங்க இருக்காளோ என்னவோ. மணி வந்துட்டான் போல இருக்கு. என்னாச்சு? காலையில அவ ஸ்கூலுக்கு போகவே இல்லை. நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு போய் விட்ட உடனே ஹைவேல இருக்கிற ஃப்ரீ ஜோனுக்கு வருண்ன்ற ஒரு பையன் கூட போனதா அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அதனால அவங்களுக்கும் யாருன்னு தெரியல. ஷாலுவுக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் வர்றதா தேவி கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ அஞ்சலி சொன்னது சரிதான். டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்றதுக்காக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஷாலுவுக்கு அவனை முன்ன பின்ன தெரியாதப்போ அவனுக்கு எப்படி ஷாலுவோட நம்பர் கிடைச்சது? அது அவளோட கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன், அவன் தான் ஷாலு நம்பரை வேற யாருக்கும் கொடுத்துருக்கான். அது யாரு? அவன் பேர் டேனி. புலி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இங்க வந்திருக்கிறது சிங்கம் இல்ல. வண்டியில நீங்க வந்திருக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. மகாராஷ்டிரா போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் வெறுத்து போயிருக்காங்க, அதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. மெயில் வந்துச்சுல்ல? கிடைச்சது. என்னாச்சு? கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுது. டிஃபென்ஸும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் சர்வைலன்ஸ் ப்ரெஷர் அதிகமானப்போ ஃப்ளஷ் மார்க்கெட்டர்ஸ் பயந்து போய் சவுத் பக்கம் வந்துட்டாங்க. கோவளம், தனுஷ்கோடி, தூத்துக்குடி. எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், பொண்ணுங்களை கடத்திட்டு போகிற முறை ஸ்பெஷலி பில்ட் கண்டெய்னர்ஸ். அந்த லீடை நான் மும்பையிலே கண்டுபிடிச்சிட்டேன். எனிதிங் எல்ஸ்? அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட்டை விட கூடுதல் பாதுகாப்பு ஆரியங்காவு செக் போஸ்ட்ல இருக்கிறதால செங்கோட்டை வழியா தான் அவங்க தூத்துக்குடிக்கு போய் ஆகணும். தென்காசிக்கு பக்கத்துல சாத்தன்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு காலபைரவன் கோயில் இருக்கு. சாதாரண பெண்களை தேவதாசி பெண்களை மாத்திர சம்பிரதாயம் இருக்கிற கோவில் அது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கும்பலே இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. எக்ஸ்ப்ளாய்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே நந்தன், நான் கால் பண்றேன். கூப்பிடணும். அப்புறம் ஒரு விஷயம், லாண்ட் ஆர்டர் ஐஜி நீ பார்க்கணும். எதுக்கு? புரோட்டோகால்? எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஜஸ்ட் மீட் ஹிம். ஓகே, பாய். சொல்லுடா, யாருக்கு நீ அந்த நம்பரை வாங்கி கொடுத்த? கிறிஸ்டியன், கிறிஸ்டோபர். உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? சில நேரம் 500, சில நேரம் 1000. உன்னோட அந்த கிறிஸ்டி அண்ணன் இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். சொல்லுடா, உண்மையை சொல்லு. உண்மையாவே தெரியாது. சொல்லுடா. அடிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம், ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷன். சத்தியமா சொல்றேன் சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும். வெறுமனை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிட்டு பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு. இல்லைன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையை கட்டிட்டு நிக்க வேண்டியிருக்கும். உண்மையை சொல்லு, அவன் இப்ப எங்க இருப்பான்? கிறிஸ்டோபரனோட ஃபோன் நம்பர் தான் எங்கிட்ட இருக்கு. பொண்ணுங்களோட நம்பர் கொடுத்தா பணம் அக்கௌண்ட்ல போடுவார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். எங்க அவனை கூப்பிட்டு பார்ப்போம். பாத்தீங்களா உங்க பையனோட போனை? 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் போனோட அலையும் போதே தெரியணும். அவனை விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் எங்க இருந்து அவனுக்கு பணம் வந்ததுன்னு. ஃபோன் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை சார்.
அது என்ன நம்பர் சொல்லு? 9961100221. மும்பையில இருந்து கேரளாவுக்கு பொண்ணுங்களா கடத்துறாங்களா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் than fiction. நீங்கள் நம்பணும் சார். டெல்லியில் மும்பையில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் உள்ளே வந்தப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. அவங்க போட்ட திட்டம் அங்கே நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே தீவிரவாதிங்க, கள்ளக்கடத்தல்காரங்க, கிட்னாப்பர்ஸ் எல்லாம் இங்கே சவுத் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸும் மீடியாவும் தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்லை. ஐ எம் சாரி சார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரூஃப் வந்து சாலிட். மட்டன் சிக்கனெல்லாம் வேணாம், சீலா மீன் வாங்கி குழம்பு வை. சரி, இப்போ சொல்லுங்க. உங்க முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டரை லாகின் பண்ணீங்கன்னா நான் சொல்றது புரியும். நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 600 பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கப்புறம் நாம ஆக்ஷன் எடுக்கலைன்னா இட் will be too late சார். ஹலோ, அந்த ஏஆர் கேம்ப்ல இருந்து 4 பேரை என் வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன்ல, சீக்கிரமா அனுப்பி வையா. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலை. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலை நான் பாத்துக்கிறேன். என் வேலைக்கு குறுக்க வராம இருந்தா நல்லது. ஹலோ, என்ன பாத்துட்டியா? வெக்கம் கட்ட ஒரு யாரடா இவனுக்கு ஐபிஎஸ் கொடுத்தது? என்ன சொன்னாரு? தேவையில்லாம இவன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நீ சொல்லித்தான் அந்த ஆளை பார்க்க வந்த, இல்லைன்னா என் மேலே நான் பார்த்துருப்பேன். இது என்னோட கேஸு, யாரும் ஹெல்ப்பும் தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று, உங்கள் ஐஜி கிட்டே போய் சொல்லு, குற்றவாளிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட விட்டு சுடுற கேவலமான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா மற்றவங்க எல்லாம் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ஆப்ரேட் பண்ணுறது சிங்கிளாக தான். தட்ஸ் மாரன் ஸ்டைல். தட்ஸ் வை ஐ எம் known as மேட் மாரன். கொஞ்சம் அடங்கு மாறன். இந்த மாதிரி ஒரு சில ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. எனிவே, ஐ எம் சாரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்தது, முக்கியமான நியூஸ். கோவளம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து ஒரு 13 வயசு பொண்ணு மிஸ் ஆயிருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீ சொன்ன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. கோவளம் லிமிட் எஸ்ஐ பாலேந்திரன் என்னோட ஃப்ரெண்டு தான். நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்ல? அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் உலகம் பூரா பொருளாதாரம் இறங்குமுகமாவே இருக்கு. சோ டாலருக்கு எந்த வேல்யூவும் இல்ல. இந்தியன் ருபி இருக்கா? இந்தியன் ருபி இந்த பாகிஸ்தான்ல அடிச்சு இங்க இறக்குமதி பண்றானே, அதை கேட்கல நான். ஒரிஜினல் வேணும். அண்ணா. ஓ டேய், தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாடா? இல்லனே, ஒரு மொபைல் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அண்ணே, உங்களுக்கு கிறிஸ்டோபர்னு யாராவது தெரியுமா? யாரடா சொல்றீங்க? கிறிஸ்டோபர் யார்? வெளிநாட்டுக்காரனா? சும்மா விளையாடாதீங்கண்ணா. அந்த பேர்ல இங்க யாராவது இருக்காங்களா? ஏன்பா, ஒரு பேர்ல 1000 பேர் இருப்பான், நீ யாரன்னு கேக்குற? அது இல்லனே, அவன் நம்பர் கிடைச்சிருக்கு. சொல்லு. 9961100221. அட கடவுளே, இவனா? இவன் ஏடா கேட்ட? போனை எடுறா டேய், ரிங்கு போகுது. யார் அவன்? அன்னைக்கு பீச்சில் உங்களோட சண்டை போட்டானுங்கல்ல, அவனுங்கள ஒருத்தன். அவன் இப்போ எங்க இருப்பான்? அவன் லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருப்பான். பொண்ணுங்களோட நம்பர் வாங்கி கொடுத்துருவேன், அது மட்டும் தான் என்னோட வேலை. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். யாருக்குடா நீ நம்பரை கொடுக்குற? சொல்லுடா. சாத்தான் சன்னிக்கு. சாத்தான் சன்னி.
ஷாலினி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பத்தோட பொண்ணு. அப்பா டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருந்து செத்து போயிட்டாரு. அப்புறம் இப்போ நான் விசாரிச்ச வரைக்கும் சாத்தான் சன்னிங்கிறவனை பத்தின தகவல் கிடைச்சிருக்கு. சரி, ஆள் கிடைக்கல. பெரோல்ல போனவ திரும்ப வரல. என்ன ஆஃபென்ஸ்? ஆள் கடத்தல், பலாத்காரம், மர்டர். அவனை கொல்லணும். ஜஸ்ட் ஷூட் ஹிம் ராஸ்கல். இவனெல்லாம் கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். சாத்தான் சன்னி எங்க இருக்காவன்? காட்டன் ஹில் காலனி. அங்கதான் அவன் இருக்கான். பட் அங்க போய் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. முடியாதுன்னா மூச்சு விடுறதும் கஷ்டம். தம்பி, இந்த சன்னி விடுங்க. எந்த சன்னி? சாத்தான்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க யாரு? அவனோட ஃப்ரெண்டு. அந்த வீட்டுக்கு அடுத்தது. அந்த பச்சை வீடா? ஆமா. அண்ணா ஒருத்தன் வரானா, தாடி வச்சிருக்கான். இந்நேரம் வந்துருப்பான். வந்துட்டான். நான் அவனை பார்த்துக்கிறேன். இந்த சன்னி வீடுங்கம்மா. அது அங்க இருக்கு. அண்ணா உங்களை தேடி ஒருத்தன். யாரு? உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாருண்ணா. சரி, நீங்க யாரு? என் பேரு ஜான். என்ன வேணும்? நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன உதவி? என் கூட வரணும். உங்க பையனா? வாங்கண்ணா. ஐயோ, ப்ளீஸ் 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 கம் வித் மீ. கம் வித் மீ. ஏய், அண்ணா, நீ கிளம்பு. நான் அவனை கூட்டிட்டு போறேன். இது இவன் ஏரியா. அதெல்லாம் பரவாயில்ல. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கடத்தல் பண்றது, பலாத்காரம், கொலை பண்றது. சரி, இந்த பொண்ணுங்க தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது? உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எஸ், உனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது சார். உனக்கு எதுவும் தெரியாது. சார் சார் டாடா சார். டாடா சார். இந்த பொண்ணை உனக்கு தெரியாது? இல்ல, இந்த பொண்ணை நான் பார்த்ததில்ல சார். நான் டீல் பண்றது வேற ஒரு கேஸ் சார். சத்தியமா. சன்னி நீங்க தானே? ஒரு 4 பொண்ணுங்க நர்சிங்காக வந்தாங்க. அவங்க நான் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணேன். எங்க போறோம்? இங்க தான் பக்கத்துல டிராவல் ஆபீஸ் இருக்கு. எங்களை காண்டாக்ட் பண்ண வருண் அங்க தான் இருப்பாரு. எதுக்கு இப்படி போறீங்க? ஆபீஸ்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. பக்கத்துல தான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு.
அங்கதான் போறோம். அங்க எதுக்கு? நீங்க அங்கதானே தங்க போறீங்க? நாங்க இன்னைக்கு நைட் தங்க வரலையே, துபாய்க்கு போறதா தானே சொன்னாங்க. அதெல்லாம் அங்க போனோடனே அவங்க சொல்லுவாங்க. எங்க போனதுக்கு அப்புறம்? முதல்ல வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. எங்க போற? நிறுத்து சொல்றோம்ல. நீங்க வண்டி நிறுத்து சொல்ல. பேசாம இருக்கீங்களா? இல்லையா? நீங்க போறியா இல்லையா? அமைதியா இருங்க. ஏய், ஓடிங்கடா. சத்தியமா வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். தெரியாது? இல்ல, இது அவங்க டைரக்டா பண்ணிருக்காங்க சார். யார் இந்த அவங்க? சோனாவும் அனுப்பும். இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியாது சார். தெரியாது? இல்ல தெரியாது. கன்னித்தன்மை உள்ள பொண்ணுங்களா கடத்திட்டு வந்து ஃபாரினர்ஸ்க்கு நல்ல விலைக்கு அவங்கள வித்துருவாங்க சார். இது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த பொண்ணு தெரியாது சார். தெரியாது? தெரியாது சார். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நான் கூட்டிட்டு வந்த பொண்ணுங்களை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற குடோன்ல கொண்டு போய் விட்டுட்டேன் சார். அதான் சார் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. விடணும் ஒண்ணு. நீ சாத்தான்ல உன்னை நரகத்துக்கு அனுப்புறேன். மாறன், வாட் தி ஹெல்? விரல கட் பண்ணிருக்க, தலையில தொங்க விட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. மாறன், ஆர் யூ ரியலி மேட்? இது மும்பை இல்ல, கேரளா. இங்க ஒருத்தன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை குற்றவாளியா இல்லையா நிரூபிக்க வேண்டியது கோர்ட். will you please stop this? எல்லா ஊர்லயும் இதே நியாயம் தான். மாறன், இது என்னோட ஏரியா. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். சார், நான் இப்போதைக்கு எந்த தப்பு பண்ணல சார். செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். இல்ல, I know that. You will not. You will not. வேண்டாம். நோ. ப்ளீஸ் ப்ளீஸ். இனிமே என் வாழ்க்கையில் நான் பொண்ணுங்களை கடத்த மாட்டேன் சார். நான் சத்தியமா சொல்றேன் சார். என்ன பண்றீங்க? என்ன விட்டுங்க. என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் சார். நான் பண்ண மாட்டேன் சார். எந்த தப்பு பண்ண மாட்டேன். வேண்டாம் சார். வேண்டாம். நோ சார், வேண்டாம். அங்க நோட் அலோ. காணாம போன ஏதோ ஒரு பொண்ணுக்காகவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏதோ ஒரு பொண்ணு இல்லடா. அது என்னோட பொண்ணு. வாட்? She is my daughter. My daughter. She is my daughter. Sir. Maran, where are you? Sir, I'll call you later, sir. No. Now you talk to your wife. Aarti, Maran online. என்னங்க? Aarti, நம்ம பொண்ணு. you relax, trust me. நம்ம பொண்ணோட தான் நான் வருவேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? Come on, Aarti. என்ன? என்னங்க? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? You relax. I'll call you later. I'll call you back. Okay? Relax.
விடுங்கடி விடுங்க விடுங்கடி எங்கடிப்பா ஏய் நில்றி நில்லு ஏய் மணியண்ணா 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 நான் பேசுறது கேக்குதா? பொண்ணுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க ஒப்படைக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. எந்த தொழில் செய்தாலும் ஒரு நேர்மை வேணும்டா. ஒன்னும் கேட்க மாட்டேன். ஆடி 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 நடறி. ஹலோ ஆடி அன்பரே எல்லாத்தையும் பிடிச்சி வண்டியில ஏத்துறா. ஆடி மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய் இப்போதான்டா ஃபோன் பண்ணா. நாசமா போச்சு. இந்த டைம் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணுமா? டேய் நீ என்ன சொன்ன? டேய் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற சவுண்டு கேட்டேன்டா. அப்படின்னா அந்த இடம் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கணும். ஆமாண்டா. அது மட்டும் இல்லடா, ஒரு ட்ரெயினோட சவுண்டு கேட்டேன்டா. டேய் மறுபடியும் நான் யோசிச்சு சொல்றா. நம்ம ஏரியால எங்க இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இடம். டேய் 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 அந்த போட்டி இருக்கிற குடோன்டா. வா 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 வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஜேம்ஸ் சார். எஸ் சார். என்னாச்சு உன்னோட ட்ராக்கிங் ஹேக்கிங் எல்லாம்? இட்ஸ் கோயிங் ஆன் சார். ஒன்னும் புரியலையே சார். 1-2 ட்ராக் பண்ணிட்டேன். அந்த கேபியோட கேஸ் மட்டும். அந்த கேபியோட கேஸ் பத்தி இல்ல நான் சொன்னது. இன்னைக்கு உயிரோட இருக்கிற நாளைக்கு உயிரோட இருக்க போற சின்ன சின்ன பொண்ணுகளை பத்தி. செத்த உங்க ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு பதிலா அதை பாரு சார். அது இனி ஒன்னும் புடுங்க வேண்டாம். சார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நம்பரை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மும்பை ஐபிஎஸ் மிஸ்டர் மாறன் என்ன உதவி கேட்டாலும் வித் இன் நோ டைம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் a request, இஸ் an order. எஸ் சார். போங்க நடங்க. ஏறுடி ஏறுங்கடி ஏறுங்கடி ஓங்கடி உள்ள. ஜாக்கிரதை பார்த்து ஜாக்கிரதையா போடா. டேய் அங்க பாரு ஒரு துப்பட்டா இருக்கு. டேய் இங்க ஒரு மொபைல் இருக்கு பாரா. சிம் கார்டு கூட இருக்குடா. டேய் இந்த சிம் எடுத்து உன் மொபைல் போட்டு பாரு. சரி. டேய் இத வண்டி சாப்பிடு. சீக்கிரம். ஆள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சைபர் செல்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் பிஎஸ்என்எல் டவர் 3 ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த சிக்னல் வந்ததா இன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. இதுதான் அந்த இடம்னு. நீ இங்கே இரு. பி கேர்ஃபுல்.
உட்காரு. Sit down. உட்காரு. இந்த பொண்ணு அங்கே இருக்கா? நீங்க என்ன சார் எங்ககிட்டயே கேக்குறீங்க? அவளை தேடி தான் நாங்களே வந்திருக்கோம். என்ன? இது இவனோட தங்கச்சி ஷாலினி. நிஜமா? சார் நோ. ஏன்பா நீங்க எங்க இங்க? ஷாலினி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. பேசுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. நாங்களா கெஸ் பண்ணிக்க வந்தோம். சார் இவங்களை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். டேங்கர் லாரியில் டிராவல் பண்ணி நல்ல பழக்கம் உள்ளவங்க. தெற்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மூல முடுக்கெல்லாம் போய் ரொம்ப அனுபவப்பட்டவங்க. இவங்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டா உங்கள் கேஸுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சார். இது பாருப்பா, இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். நீ மட்டும் எங்க கூட வா. சரிடா. ஏய் இறங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏறு, ஏறு. சீக்கிரம் ஓடி ஓடிடலாம். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு, சீக்கிரம். எல்லாம் காலிக்காலம். வேற என்னத்த சொல்ல? நீங்க இப்படியே வருத்தப்பட்டு இருக்காதீங்கம்மா. இதே மாதிரி மும்பைல ஒரு கேஸ் நடந்துச்சாம். அதை எடுத்து நடத்தின டெபுட்டி கமிஷனர் தான் இப்ப இந்த கேஸையும் எடுத்து நடத்துறாரா. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையம்மா? இந்த தாத்தா எப்பவும் திட்டிகிட்டே இருக்காருன்னு உனக்கு தோணும். எதுக்காக தெரியுமாம்மா? என் பேத்திக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதேன்னு நல்ல எண்ணத்துல தான் அப்படி பேசினேன். பெத்தவங்க ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க ஆசைப்பட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனா அது ஆபத்துல தான் முடியுங்கிறத நினைச்சு பாக்குறதே இல்ல. இப்போ ஒரு மொபைலால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பாத்தியா? இங்க பாருமா, எந்த வசதியும் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதை இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே பணம் தான். எங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் வீட்டுல ஒரு ஓரமா இருந்தாலும் வீட்டுக்குன்னு ஒரு பாதுகாப்பா இருக்குமா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்குள்ள தலைமுறைங்க இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் எங்களை போல உள்ள வயசானவங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. தெரியாம நான் உங்களை நிறைய திட்டிருக்கேன். பரவாயில்ல விடுமா. ஆண்டவா இந்த குழந்தைங்களை காப்பாத்துப்பா. அவரோட சந்தோஷத்துக்காக தான் நான் அதை. ஆனா அது நீங்க வேணும்னு பண்ணலையே. அவன் மேல இருக்கிற பாசத்தை நடத்தாரு. நந்தன், ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன? 2 மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல ஒரு நம்பர்ல இருந்து சிக்னலே கிடைக்கல. அந்த சிம்மில் இருந்து தான் கோடவுன் கிட்ட சிக்னல் கிடைச்சதா? ஆனா இன்னொரு சிம்ல இருந்து எம்சி ரோட்ல இருக்கிற 6வது டவர்ல இருந்து சிக்னல் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தட் மீன்ஸ் என்ஹெச் ரோட்ல போகாம குறுக்கு வழியில புகுந்து ஆரியங்காவ் செக் போஸ்ட் வழியா தமிழ்நாட்டுக்கு போறதா அவங்க பிளான். ஓகே. தென்காசில இருந்து ஒரு 100-110 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது 1ல இருந்து 2 மணி நேரத்துல தூத்துக்குடி. தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ல இருக்கு இன்டர்நேஷனல் வாட்டர் லைன். இந்தியன் ஓஷன்ல இருந்து இன்டர்நேஷனல் வாட்டர் லைன் வழியா அவங்க தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கப்பலுக்கு இவங்க எடுத்துட்டு போன கண்டெய்னர் ஷிப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டாங்க. சோ எது பண்றதா இருந்தாலும் கப்பல்ல கண்டெய்னர் ஏறதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். யா, யூ ஆர் ரைட். குட் லக். அந்த மும்பைக்கார பொண்ணு $5 லட்சம் டீல் முடிச்சாச்சு. தட் மீன்ஸ் 2 கோடி ரூபாய் லாபம். சீக்கிரம் முடிக்கணும். சரி, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சின்ன பொண்ணுங்களோட உறவு வச்சுக்கிட்டாதான் என்னைக்கும் இளமையா இருக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை தான் உன்னையும் என்னையும் இந்த தொழிலை லாபகரமா வச்சிருக்கு. கஸ்டமர் மனசு மாறதுக்கு முன்னாடி டீல முடிச்சாக்கே. எங்க அவன்? அந்த சுராப் கொளுத்து புழல இருக்கான்.
அந்த மும்பைக்கார பொண்ணை எவ்வளவு சீக்கிரம் இந்தியன் போர்ட்ல இருந்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பணும். ஓகே? எல்லாரும் இறங்க. அங்க தண்ணி இருக்கு. சீக்கிரம் இறங்குடி. ஏய் வாய் அவளை போய் பிடி. நில்றி. ஏறுங்க வாங்க. உனக்கு தானே வேணும், எடுத்துக்கோ. அவளை விட்டு இதை எடுத்துக்கோடா. என் கூட வா. போடா. வந்து இதை எடுத்துக்கோ. அன்வர் ஏண்டி எங்கடி போற? இதுக்கெல்லாம் ஒரு ஒளிவு மறைவான இடம் வேணும்ல. ஏய் நில்றி. எங்க ஒரு பொண்ணு கூட வரதுக்கு இப்படி பயப்படுற? எங்களை மாதிரி பொண்ணுங்களை நினைச்சு அப்பா அம்மா கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எங்க நிலைமையை நினைச்சு அவங்க தூங்கவே மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? வா, ரொம்ப தூரம் இல்ல. வா. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது அந்த பொண்ணுங்களை பத்தி. வா, என்ன எடுத்துக்கோ. வா. எந்த நிமிஷமும் இந்த மாதிரி கழுகுங்க கொத்திட்டு போகுன்ற பயம் என்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருக்கு. அந்த பயம் இல்லாம அந்த பொண்ணுங்க இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது நிம்மதியா தூங்கட்டும்டா. வாடா. விடுறி. விடுறி. ஏய் விடுறி. என்ன எடுத்துக்கோடா. வாடா. வா. டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா. சார் டீ சாப்பிட்டீங்களா சார்? வாழ்க்கையே வினோதமா, பாதைகள் விளங்கிடும் காலமா, நெஞ்சிலே சந்தோஷமா, அன்புதான் தோன்றிடும் நேரமா. உள்ளமே மெல்ல மெல்ல துள்ளுமே, கண்களோ பாசம் கண்டு சொக்குமே. நிலா தரையில் வந்தே தவழும் தினம் மனதில் அமுதம் பொழியும். வாழ்க்கையே வினோதமா, பாதைகள் விளங்கிடும் காலமா.
தீராதிந்த அன்பு என்றும் போதும் இந்த சொந்தம் மட்டும் எட்டு திக்கும் இன்பம் சொட்டும் வாழ்விலே வாசல் வந்து விண்மீன் கொட்டும் வானம் வந்து கைகள் தட்டும் காற்று வந்து பாட்டு சொல்லும் காதிலே வானம் இரவில் மறையும் தருணம் வாசல் தோறும் புதரின் நடனம் வாசம் தந்த வாசம் நெஞ்சில் பிரியாமலே இருக்கும் இருக்கும் விழியில் வழியும் கண்ணீர் கூட இனித்திடும் சின்னதொரு முத்தத்தாலே சில்லென்று தான் உள்ளம் சிலிர்க்கும் இதயம் எங்கும் சாரல் தோன்றும் தினம் தினம் கனவால் கண்கள் என்றும் உறங்கும் அன்பால் நெஞ்சம் நிறைந்தே மயங்கும் வாழ்க்கையே வினோதமா பாதைகள் விளங்கிடும் காலமா அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஆமாம், நீ அங்கேயே இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல சார், ஒரு பொண்ணு பாடி கிடக்கு. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். டேய், யாரா நீ? சார், சாரி சார். சார், உங்கள் இன்வெஸ்டிகேஷனை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க சார். Mercy. Thank you. Sir. பாலா, இங்க ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. பேரு மெஸ்ஸி. திருவிழாவில் இருந்த ஃபாரின் போகிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு வந்து அங்கே இருந்து காணாம போன பொண்ணுங்கள்ல இவ்வளவு ஒருத்தி. புரியுது. அப்படின்னா நாம தேடி வந்த பொண்ணுங்க குரூப்ல இவ்வளவு ஒருத்தி. பாடியில் இனியும் ப்ளீடிங் நிற்கல. தட் மீன்ஸ் இறந்து ரொம்ப நேரமாக இருக்காது. ஒன் திங் ஐ எம் ஷுர், இந்த வழியே தான் அவங்க வந்திருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட். எந்த கண்டெய்னராக இருந்தாலும் சரி, ப்ராப்பர் செக்கிங் இல்லாமல் ஆரிங்காவு செக் போஸ்ட்டை தாண்டக்கூடாது. தட் யூ ஷுட் என்ஷூர். என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்கிறேன். ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நாங்கள் கிளம்புறோம் சார். எங்கே? சாத்தம்பட்டிக்கு. சாத்தம்பட்டிக்கா? எதுக்கு சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண கிட்னாப்பிங் கேஸ். உங்க ஸ்டேஷன்ல வர 100 கேஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி சார். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ். எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இது ஒரு கேஸ் மட்டும்தான். சரி, போய் கண்டுபிடிங்க. 2 பேரை இதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டக்கூடாது. போய் கண்டுபிடிங்க. சொல்லுங்க பாய். டேய், இங்க கடற்கரையில நம்ம கப்பல் நங்கூரம் விட்டு 2 நாள் ஆச்சுடா. டேய், நாளைக்கு மட்டும் ஷிப்மெண்ட் நடக்கலன்னு வையே, வந்தவங்க அவங்க வழியை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்கடா.
எனக்கு தெரிஞ்ச ஒரு காட்டுப்பாதை இருக்கு, அந்த வழி சேஃபாக தான் இருக்கும். நான் அந்த வழியாக போயிடுறேன் பாய். அந்த மும்பை பொண்ணை தவிர மற்ற எல்லா பொண்ணுங்களோட டீலிங்கையும் நம்ம செல்வம் பார்த்துக்குவோம். என்னன்னு தெரியல பாய், போகிற வழியெல்லாம் தடங்களாகவே இருக்கு. ரிலாக்ஸ் சுரா, டேக் இட் ஈஸி மை பாய், டேக் இட் ஈஸி. ஏய், நாம எவ்வளவோ பார்த்துருக்கோம், இதை பார்க்க மாட்டோமா என்ன? நான் சொன்னபடி இந்த வேலை பக்காவா நடக்கணும். செஞ்சு முடிக்கிறேன். எனக்கு என் அம்மாவையும் அண்ணனையும் பார்க்கணும். மாறன் சொல்லு. வேர் ஆர் யூ? ஸ்ரீசைலம். தூத்துக்குடியில டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துற செல்வத்தை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன? அந்த ஆளுக்கு சொந்தமா ஒரு கண்டெய்னர் யார்டே இருக்கு. பொண்ணுங்களை அந்த கண்டெய்னர்ல வச்சு கடத்தினப்போ பிடிச்சதா திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன்ல கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சரி, அப்புறம்? அன்னைக்கு நான் சொன்னல சாத்தம்பட்டி, அங்கதான் இருக்கான். ஹீஸ் எ பவர்ஃபுல் கை. பொலிட்டீஷியன்ஸும் போலீஸும் அவகிட்ட கை கட்டி நிற்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், திருநெல்வேலி எஸ்பி பன்னீர்செல்வம் என்னோட ஃப்ரெண்டு தான். உனக்கு ஏதாவது? இப்போ வேண்டாம், தேவைப்பட்டா நானே கேட்குறேன். ஐ விஷ் ஐ வாஸ் வித் யூ. எனிவே, டேக் கேர் மாறன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாடி ஏந்திரி நடடி நடடி. ஏத்தி ஏறுங்கறல ஏறடி. அண்ணா போலாமா? டோரை க்ளோஸ் பண்றா. ஏய், பேசாம இரு. ஏன் சார், ஏன் உங்க இன்ஸ்பெக்டர் ஆனந்தி கிட்ட சொன்னீங்க உங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வர ஃபிக்ஸ் பண்ணிட்டா? இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு சார் பிரச்சனை? உங்களை பத்தி சொன்னா ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சாச்சு சார். யாரு நினைச்சா? செல்வம்டா, செல்வம், தென்காசி செல்வம். நான் வீட்டுல இருக்க அம்மாவையும் விற்பேன், தங்கச்சியும் விற்பேன், சின்ன பொண்ணுகளையும் விற்பேன். ஆனா அது என் பிசினஸ்டா. இதெல்லாம் புரியாம ஏன்டா? அப்பா போன் டீல் பண்ணடா. அப்பா என்னால முடியாது, இது பெரிய அக்கா. சொல்லுங்க ஜெலினா மேடம். சொராபு கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரும். சரி மேடம். அவன் கொண்டு வர பொண்ணுங்களே நீ பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? அது என்னம்மா அந்த மாதிரி டவுட்? சீக்கிரம் வித்து தொலைக்கணும், அவ்வளவுதானே? அம்மா, அந்த பாம்பே பொண்ணை லோட் பண்றதுக்கு ஏற்பாடாச்சு. கேரளக்காரி பொண்ணுக்கும் சுமாரா எல்லாம் ரெடி ஆச்சு. கச்சவடம் வந்த உடனே முடிக்கணும். சரிம்மா. எங்கடா அந்த பொறுக்கி போலீஸ்? டேய், செக் ஸ்காட் கவுண்டர் பண்ண தூக்குடா. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடுடா.
ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு. சின்ன பொண்ணு சூப்பர் பொண்ணு இன்னைக்கு அனுப்பிடலாம. போய் பாரு. ஹீரோ வந்தாச்சு, அடிச்சாச்சு, தம்பிகளையும் விட்டாச்சு. இனிமே நாமெல்லாம் வாயில விரல் போட்டு தான் உட்காரணும்டா. வெளியூருக்காரன் கப்போத்தி கன்றாவி எங்க ஊர்ல வந்து எங்க ஆளுகளை அடிச்சு உயிரோட போயிடுவா. ஆஹா, நடைய பாரு, என்ன ஸ்டைல்டா. என்ன முறைக்கிற? இந்த பொண்ணை தெரியுமா? என்ன விட்டுருக்க சார், நான் என்ன ஒண்ணா பண்ணலாம் சார். இந்த பொண்ணை தெரியுமா? தெரியாது சார். தெரியும் 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 சார், தெரியும். இங்க இந்த பொண்ணு ஜெலினா மேடம், அவர் கையில் இருக்கு. ஜெலினா யாரு? கயஸ்கா நான் சொல்லுவேன், ஜெலினா பண்ணுவேன். கயஸ்கனா? கூப்பிடு ஜெலினாவை. சொல்லு செல்வம். நான் சொன்ன கஸ்டமர் ரெடி. நம்ம ஃப்ரெண்டு உங்க ஊருக்காரன் பெங்களூரு. ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு நான் அந்த 200 பொண்ணை போட்டோ காமிச்சேன். வந்தால உனக்கு நல்லா தெரியுமா? என்ன 10 வருஷம் பழக்கம். 10 வருஷம் 20 வருஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெலினைக்கு பணம் தான் முக்கியம். பணம் இருக்கு அவன் கையில. 10 lakhs, நோ பார்கெனிங். பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டி போக சொல்லு. சார் 10 லட்சம். ஓகே மேடம். அப்ப சார் பணம் நீ கொடுப்ப? நானா? எதுக்கு சார்? நீ கொடுப்ப? கண்ணா சீக்கிரம். ஐயா ஐயா செல்லம். அப்பா நான் ஏதாவது பண்ணுமா? வாய் மூடுற கண்ண. முன்னாடி நிக்குது சிங்கம். அது எப்படி? இந்த ஊருக்கு அப்பா தான சிங்கம். அப்ப இந்த சிங்கம்? அது நான் பொய் சொன்னடா. இதுதான் ஒரிஜினல் சிங்கம். பணம் எங்க?
எங்கடி பணம்? ஓ, மூட்டையில கட்டி கட்டி வர்றா. இது நமக்குள்ள ஏதாவது கான்வர்சேஷன் இருக்கணும்னா இந்த செல்போன்ல வச்சுக்கலாம். இவன் அங்க ஏதாவது மக்கர் பண்ணா சொல்றேன், இங்கே போட்டு தள்ளிடுங்க. துப்பாக்கிலாம் வேண்டாம் சார், அதுக்கான அவசியம் இருக்காது சார். நான் கட்டாயப்படுத்தல. நமக்கு காரியம் ஆகணும்னா எதுக்கு தயாரா இருக்கணும். சரியா சொன்னீங்க சார். அவனுங்களுக்கு அதெல்லாம் ஜாஸ்தி. இதை வச்சு அவனுக்கு குடல்ல உருவிட மாட்டேன். நான் பொண்ணை கூட்டி இங்க வர்ற வரைக்கும் வண்டியை எங்கேயும் நிறுத்தாதுங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது தப்பாச்சு நான் சொல்றேன், உடனே போட்டு தள்ளிடுங்க. ஏறடா உள்ள. ஐயா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், வாங்க. ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? சக்கதாகுது. உன்னை பார்த்தா பெங்களூர்கார மாதிரி தெரியலையே. இதுக்கெல்லாம் வந்து லாங்குவேஜ் வேணுமா என்ன? அம்மா நம்ம ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. பணம் சுராப். அந்த பொண்ணை கொஞ்சம் பார்க்கணும். ஏய், பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? போய் படு. லிசன், நாங்க தப்பு பண்றதுக்கு வரல. நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். ஐ எம் a police officer. சத்தியம்? சத்தியமாவா? சத்தியமா. உன்னோட அண்ணன் மனுவும் கார்த்திகும் என் கூட இங்க வந்திருக்காங்க. என் அண்ணன் எங்க? 1 second. ஹலோ ஹலோ, கம் ஹியர். ஓகே, 1 second. 1 second. நீ என்ன? ஷாலு, ஷாலு அண்ணன் பேசுறமா? மணி அண்ணா. அண்ணன் வந்துருவேன். என் மனசு என்னமோ சொல்லுது. Something is wrong. Go and check it out. அம்மா. அம்மா. அம்மா, டேஞ்சர் அம்மா. நினைச்சேன். சுரா. விடா, விடா.
போறேன். இந்த பொண்ணை தெரியுமா? Do you know this girl? She is my daughter. Do you know this girl? தெரியாதா? Sure? You don't know her? Sure? Next is you. Next is you. I kill people. I kill people. இந்த பொண்ணுங்க. You know இந்த பொண்ணுங்க. Tell me please. Please. இந்த பொண்ணுங்க. கைஸ் கண்ணா கைஸ். எங்க? போட். போட்ல எங்க? warehouse number 5. Huh? warehouse number 5. நிஜமாவா? Promise? When I say goodbye to people, I mean it. Don't force me to come back. Okay? மாறன் வெற்றி மாறன் மாறன் வெற்றி மாறன் வெற்றி மாறன் நான் கயஸ் கண்ணா கயஸ் கண்ணா Where is my daughter? என் மகளங்கடா. அதை விடு. லெட்ஸ் பிளே a game. ஒரு சின்ன ஆட்டம் போடலாமா என்ன? நான் வந்தது என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு. என் பொண்ணங்க வருவா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. மகர் 50-50 50-50 வருவா வரமாட்டா வருவா வரமாட்டா. என்ன மாதிரி நான் ஒரு ஆம்பளையா இல்லையான்னு எனக்கே புரியல. And you did it. Yes, you did it. நனவுக்கு வரலையா? I am Kayas Khanna. நனவுக்கு வரல? நனவுக்கு வரல? கயஸ் கண்ணா நனவுக்கு வரல? உன் பொண்ணு வயசுல ஒரு பொண்ணோட எனக்கு வருதா? கொஞ்ச நேரம் தான் வெற்றி 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 மாறன். Yes. என் ஆண்மைய கொன்னு என்ன பொட்டையாக்குன நாள்ல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 8 வருஷமா உன் பொண்ணுக்கு 13 வயசாக அன்னையிலிருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஆண்மை இல்லாதவன் கையோட பலம் தெரியுமா? நான் அனுபவிக்கிற வேதனையும் சித்திரவதையும் இப்போ உன் கண்ணுல நான் பார்க்கும்போது a kind of psychic pleasure, you damn it! தியா வயசு 13.
Daughter of Vetrimaran, IPS officer, the brutal encounter specialist. Cut, show! Where is my daughter? God, stab me! Oh! Hit me! இல்ல மாறன், உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு இந்த உலகத்தை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மாத்திரம் மாறன். Thank you, God! ப்ளீஸ் என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. உன் பொண்ணா, உன் டாட்டரா? ஓ, what a sweet child. எனக்கு அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக நான் அவளை வித்துட்டேன். I sold her. No! Yes! ப்ளீஸ் கடைசியா உன்னை கேட்கிறேன். Where is my daughter? என் பொண்ணுங்க. Hey, relax. உன் பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு பல்லு போன கிழவன் நெஞ்சில படுத்து காத்துக்கிட்டு இருப்பா, கண்ணி கழியறதுக்காக. अब तक मैं पूछता रहा और तू मारता रहा. நீ நாடி पे नहीं सुलवे. मेरा बेटी कहाँ है? बोल. பாவம் சின்ன பொண்ணுங்களை கடத்தி விலை பேசி விற்கிற உன்ன மாதிரி செக்ஷுவல் ஃபெனட்டிக் பெர்வர்ட்ஸ் இந்த சமுதாயம் என்றைக்குமே மன்னிக்காது. இது ஏன் பொண்ணுக்காக மட்டுமல்ல, பொண்ணுங்களை விலை பேசி விற்கிற உன்ன மாதிரி புறம்போக்குங்களை சமூகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு போலீஸுக்கான செய்ய வேண்டிய கடமை தான் இது. ஏன் பொண்ணுங்க? Yes, I am Matt Maran, the brutal encounter specialist. बताओ, मेरा बेटी किधर है? சொல்ல மாட்டேன். நீயே போய் கண்டுபிடி. I kill you. Where is my daughter? எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். I'll kill you. பொண்ணுங்க. Where is my daughter? என்ன சுட்டு பொசுக்கி நானும் சொல்ல மாட்டேன்டா மாறா. உன் பொண்ண நீ போய் தேடு. சுடு மாறா. எவ்வளவு கண்டெய்னர்ஸ் இருக்கு பாரு. போய் தேடு. நீயே கண்டுபிடி வெற்றி மாறா. நீயோ பொண்ண தேடு. கடல் தாண்டி இன்னொரு கரைக்கு போய் சேர போறா. போய் கண்டு
நீ வேதனைப்படுறத பார்க்கும்போது எனக்கு வழியே தெரியலடா மாறா. கண்ணு போன பல்லு போன ஏதோ ஒரு கிழவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன் பொண்ணு நிப்பாடா. அதுக்காகத்தான் இப்படி பண்ண. அம்மா அம்மா தியா அம்மா கண்ணு முடிச்சுக்கோ தியா கண்ணு முடிச்சுக்கோ தியா தியா கண்ணு முடிச்சுப்பா அப்பா வந்திருக்கேன் அப்பா வந்திருக்கேன் தியா அப்பா வந்திருக்கேன் ஆமாடா அப்பா வந்துட்டேன் அப்பா வந்துட்டேன் தியா எனக்கு தெரியும்பா. வருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. உனக்கு ஒன்றும் இல்லடா சொல்லும். நான் யாருக்கிட்டையும் சொல்லல. நீங்க போலீஸ். You are a brave girl, dear. தியா என்னம்மா இது என்னாச்சு? கத்தக்கூடாதுன்னு அவங்க இத கொத்தி நாங்க போனோம்ப்பா. என் பொண்ணு கிடைச்சிட்டா. இனி ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த வேதனை வரக்கூடாது.
Let it be an inspiration to any police officer. சத்தியத்தையும் தர்மத்தை காப்பாற்ற நினைக்கிறான் ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். இதுதான் என்னோட நீதிமன்றம். உனக்கு கொடுக்கிற தீர்ப்பு மரண தண்டனை. Vetimara, 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 Vetimara. Vetimara, Vetimara. What you got? What you waiting for? Mad Fatty, bring it to you like never seen before. What you got? What you waiting for? Mad Fatty.